நம்ம மல்லிக்கு இப்போ கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு. இப்ப கூட மல்லிக்கு இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது. எந்த ஒரு தடங்கலுமே இல்லாம. ஏன்னா தடங்கல் பண்றதுக்கு யாராச்சும் இருந்தா தானே இங்க நடக்கும். நம்ம மல்லியாலயும் எதுவுமே பண்ண முடியாது. மல்லியோட அண்ணி நாகம் இருந்துட்டு நான் எப்படியாச்சு மல்லிய விஜய் கூட சேர்த்து வச்சா தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கடைசியில இப்படி பிளான் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாகவால கூட இந்த ஒரு நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியல. ஒரு பக்கம் அவங்க அண்ணியோட உதவியால எப்படியாச்சும் அதாவது அண்ணி நான் எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். எனக்கு கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படின்ற மாரி கேட்கும்போது, முதல்ல நிச்சயதார்த்தம் மட்டும் தானே பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்லி கொஞ்ச நாள் பொறுமையா இருக்க சொல்றாங்க. கல்யாணத்த கொஞ்சம் லேட்டா வச்சுக்க சொல்லலாம் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா இந்த நிச்சயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாண டேட்ட ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆக போகுது. ஏன்னா 1 மாசமோ இல்ல 2 மாசமோ 3 மாசமோ கல்யாணம் கல்யாண நாள் இருக்க போறது கிடையாது. கிட்டத்தட்ட 2, 3 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சியாக போறாங்க. இப்போ அவங்க அண்ணன் பாபுக்கு எந்த ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியோ நம்ம நம்மளோட தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துறணும். அதாவது மொத்தம் நல்ல இடமோ, கெட்டமோ கல்யாணம் பண்ணி குடுத்துறணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய பத்தி நினைக்காத நேரம் கிடையாது. பட் இருந்தாலும் நினைச்சிட்டே இருந்தா மட்டும் நம்ம மல்லி கிடைச்சிருவாங்களா? அதுக்கான எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது நம்ம விஜய்க்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு அவங்க அண்ணிக்கிட்ட அவ்வளோ சொன்னாங்க. சரி அவங்க அண்ணிய பார்த்துக்கலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன். நீ அந்த வீட்ல இருந்தா தான் மல்லி உனக்கு நல்லது. அப்படி இப்படின்றமா சொல்லி, இப்போ வெண்பாவ பத்தி இழுத்து அடிக்கடி அந்த வீட்டு ஞாபகத்த கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லி மறந்துடவே கூடாது. அப்பதான் எல்லாமே நம்ம நெனச்ச மாரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இவ்வளோ சீக்கிரம் நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் கையோட புடவை அது இதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சுறாங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள தட்ட மாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி நம்ம மல்லிய அழகா அலங்காரம் பண்ணி இப்போ உட்கார வச்சு தட்டையும் மாத்த ஆரம்பிச்சுறாங்க. அதாவது தட்டு மாத்தினாலே பாதி கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அதாவது வெத்தல பாக்கு மாத்தினாலே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த ஒரு நிகழ்ச்சி தான் இங்க நடக்குது. ஒரு பக்கம் அவங்க அண்ணி கிட்ட கதை எழுதிட்டு இருக்காங்க. என்ன நீ இப்படி இப்படி உடனுடனே அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்க பாரு மல்லி நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீ தான் இதுல உன் அண்ணனை எதிர்த்து போராடணும். உன்னாலேயே போராட முடியல அப்படின்னும் போது நான்லாம் ஏமாத்திரம் சொல்லு. ஏற்கனவே உங்க அண்ணன் கிட்ட வசமா நான் சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல இது நடக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, கல்யாண நாள் கிட்டேயே இருக்கிறதுனால இன்னும் நம்ம மல்லிக்கு அதிர்ச்சி தான். என்னதான் விஜய பத்தி நம்ம மல்லி யோசிக்கலனாலுமே கூட வெண்பாவை பத்தி யோசிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போ நம்ம மல்லிக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச மாதிரி கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.